நன்றி. இப்பொழுது நம் விருந்தினர்களை கௌரவித்தல். கவிஞர் முத்துலிங்கம் ஐயா அவர்களுக்கு திரு எம் கே மணி அவர்கள் சால்வை அளிப்பார்கள். பிரேசுரன் ஐயா அவர்களுக்கு திரு காவேரி மணி அளிப்பார். தலைவர் பொம்மல் மணி அவர்களே, வரவேற்புரையாற்றிய மலர்வேந்தன் அவர்களே, சிறப்புரையாற்றிய பேராசிரியர் மாதேசு அவர்களே, கவிஞர் பிரேசூரன் அவர்களே, என்னுடன் பத்திரிகை துறையில் பணியாற்றிய எனது இனிய நண்பர் மக்கள் குரல் ராம்ஜி அவர்களே, கண்மணி சுப்பு அவர்களே, டாக்டர் ராமசாமி அவர்களே, அவருடைய பேச்சை பற்றி தான் அன்னைக்கு கேட்குறேன். நல்லா பேசுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள்லாம் பேச்சாளர்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம், அவர் நல்லா பேசுகிறார். இங்கே அதுக்கு அடுத்து பட்டிமன்றம் நடத்துவதற்காக காத்திருக்கின்ற பேராசிரியர் மகாதேவன் அவர்களே, மிகச்சிறந்த பேச்சாளரும் முன்னாள் வங்கி அதிகாரியுமான மதிப்புக்குரிய அம்மா உமையாள் முத்து அவர்களே, பார்வையாளர்களே, கண்ணாசன் ரசிகர்களே, அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் இங்கே பேச போகலை, நன்றி தான் விருது கொடுத்ததுக்காக சொல்லவார். இருந்தாலும் ஒரு 5 நிமிடமாவது சொல்லிவிட்டு அமர்ந்தால் தானே அவருக்கு ஒரு மரியாதை இருக்கும். அதனால் சொல்கிறேன். கல்வியில் சிறந்தவன் கம்பன், திரைப்பட கவிதையில் சிறந்தவன் கண்ணதாசன். அழகு தமிழை ஹார்மோனிய பெட்டிக்கு அறிமுகப்படுத்திய பெருமை ஒரு கவிஞனுக்கு உண்டென்றால் அது கண்ணதாசனுக்குத்தான். அண்ணன் வாலி அவர்கள் ஒரு முறை சொன்னதைப் போலே, மதுரையில் இருந்த மாணிக்க தமிழை கோடம்பாக்கத்திற்கு கூட்டி வந்த கவிஞனும் கண்ணதாசன் தான். இலக்கியங்களின் சாற்றை பிழிந்து பாடலாக கொடுத்த பெருமையும் அவரைத்தான் சாரும். இலக்கிய வரிகளே அப்படியே கூட கையாண்டிருக்கிறார். எல்லாருக்கும் தெரியும், சொன்னார்களே ஆலயமணியில் கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமோ, எங்கே இருந்து அந்த வரியை எடுத்தார்? அருணகிரிநாதர் பாடிய திருப்புகளுக்கு ஒரு புலவர் சாற்றுக்கவி கொடுத்திருந்தார். அந்த புலவர் பெயர் இதுவரையும் யாருக்கும் தெரியாது. என்னன்னா, எல்லாரும் ஞான தெளிஞரே கேளீர் சொல், கல்லெல்லாம் மாணிக்க கல்லாமோ, பொல்லா கருப்புகளை கேட்குமோ, காணமையில் வீரன் திருப்புகளை கேட்கும் செவி. 2 எடுத்து தீனுக்கு தகுந்தவர் மாற்றிக்கிட்டார். எல்லாரும் தான் இலக்கியம் படிச்சிருக்கோம். இப்போ சொன்னார் கண்மணி சுப்பு, அதை அந்த நேரத்தில் அந்த டியூனுக்கு தகுந்தாப்பில் அந்த வார்த்தையை எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் அல்லது நினைவாற்றல் எத்தனை பேருக்கு இருக்கிறது? அது கண்ணதாசனுக்கு தான் இருந்தது. மற்றவர்களெல்லாம் நாங்கள்லாம் படித்ததை மற்றவர்கள் பாடலாக ஆக்கினார்கள். கண்ணதாசன் ஒருவன் தான் தன்னுடைய அனுபவங்களை பாடலாக ஆக்கினார். ஆனால் தான் மக்கள் வாழ்க்கையில் அவருடைய பாடல்கள் எல்லாம் எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது. நாளை பொழுது என்ன ஆகுமோ, எதிர்காலம் என்ன ஆகுமோ என்று எண்ணி ஏங்கி தவிப்பவர்களுக்கெல்லாம் ஒரு ஆறுதல் வரி அவர் பாட்டில் எங்காவது ஒரு மூலையில் இருக்கும். அப்படித்தான் பாவமன்னிப்பு என்ற படத்தில் சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார், நான் சிரித்து கொண்டே அழுகின்றேன் ஒரு பாட்டு. அதில் சரணத்தில் வரும், காலம் ஒரு நாள் மாறும், நம் கவலைகள் யாவும் தீரும். இந்த 2 வரி தான் என் உள்ளத்துக்குள்ளே புகுந்து என்னை இந்த அளவுக்கு உயர்வுக்கு கொண்டு வந்திருக்கிறது. அதாவது நான் எங்கள் ஊரில் எங்கள் அம்மாக்கிட்ட சொல்லுவேன், சிவகங்கை பக்கத்தில் கடம்புகுடின்னு ஒரு கிராமம். எங்கள் பக்கத்தில் அம்மாவை நாங்கள்லாம் ஆத்தான்னு தான் சொல்லுவோம். ஆத்தா, நானும் பெரிய ஆளாக வருவேன், என் கவலைகள் யாவும் மாறும் சொன்னது போல வந்தது. மற்றவர்களெல்லாம் கொடுத்து வந்தேன் என்றாலும் கண்ணதாசனுடைய இந்த வரிகள் தான் அதற்கு காரணம். எல்லாரும் தான் திரைப்பாடல்கள் எழுதினார்கள், கண்ணதாசன் தான் எழுதினார்கள். இவனுக்கு நிகரானவர்கள் யாரும் கிடையாது. அதாவது இலக்கிய துறையில் காலூன்றி நின்றதை விட திரைப்பாட்டு துறையில் தான் கண்ணதாசன் அழுத்தமாக காலூன்றி நிற்கிறார். கடவுள் அவதாரத்திலே முழுமை பெற்ற அவதாரம் கண்ணன் அவதாரம் என்று சொல்வதைப் போல கண்ணதாசன் தன்னை முழுமையாக வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய இடம் திரைப்பாட்டு துறை தான். அதையெல்லாம் சொன்னால் நேராக அது கூட நான் போகலை. பல கவிஞர்களையெல்லாம் பாராட்டி இருக்கிறார், நல்ல வரிகளை எழுதிய கவிஞர்களெல்லாம் பாராட்டி இருக்கிறார், உற்சாகப்படுத்தி இருக்கிறார். அவரே அவர்களுக்கு வாய்ப்பையும் வாங்கி கொடுத்திருக்கிறார். இப்போ கிழக்கே போகிறையில் நான் எழுதின மாஞ்சோலை கிழிதானோ மாந்தானோ இந்த பாட்டை கண்ணதாசன் எழுதி என்று நினைத்து கொண்டு ஆர்ஆர் பிக்சர்ஸ் அதிபர் டி.ஆர். ராமண்ணா அவர்கள் இதை போல ஒரு பாடம் எழுதி வந்து அங்கே கம்பெனிக்கு நீங்கள் வாங்கன்னு ஃபோன் பண்ணியிருக்கிறார். ஒன்று கண்ணதாசன், அது நான் இல்லையா, அது முத்துனி எழுதின பாட்டு, சந்தங்களெல்லாம் நல்லா எழுதுவா, நீ அவரை வச்சு எழுது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இது டி.ஆர். ராமண்ணா சொல்லித்தான் எனக்கு தெரியும். அது மாதிரி நம்ம திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தார், நம்ம கந்தன் கருணை படத்தில் இடம்பெற்றது பூவை சுமுத்திரம் பாடு, அந்த பாடலும் அந்த படத்தில் இடம்பெறுவதற்கு காரணம் கண்ணதாசன் தான். அதையெல்லாம் சொன்னால் நேரமாக கூட போவார். எல்லா துறையிலும் வெற்றி பெற்ற கண்ணதாசன் தோல்வி பெற்ற துறை ஒன்று உண்டு, அரசியல். அரசியலுக்கு வேண்டிய பொறுமையோ பக்குவமோ நிதானமோ அவருக்கு கிடையாது.
மனக்கட்டுப்பாடு மருந்துக்கும் இல்லாதவர், மோகப்பாறையிலே மோதி மோதி தன்னுடைய தேகப்படகை சிதைத்துக் கொண்டவர். முதல் நாள் ஒருவர் போற்றோ போற்றோ என்று போற்றுவார், மறுநாள் தாக்கோ தாக்கோ என்று தாக்குவார். நேற்று போற்றினோமே, இன்றைக்கு தூத்துக்கிறோமே, மக்கள் என்ன நினைப்பார்கள், அதை பற்றி கவலைப்பட மாட்டார். அப்படித்தான் ஒரு தலைவரை இந்திரன் சந்திரன் என்று இவர் தான் இந்தியா இல்லைனா இல்லை என்றெல்லாம் புகழ்ந்து எழுதினார். மறுநாளே மறு வாரமே தாக்கி எழுத தொடங்கினார். எருமை மாட்டை விட தலித்த தோல் உணர்ச்சி இல்லாத அப்படின்னு. ஐயா, முந்தா நாள் வரையிலும் புகழ்ந்து எழுதினீர்களே, இன்றைக்கு இப்படி சொல்கிறீர்களே, நியாயமா என்று கேட்டபோது அவர் சொன்னார், ஆமாம் எழுதினேன். யார் இல்லை என்று சொன்னார்கள். ஏன் அப்படி எழுதினேன்? முட்டைக்குள் இருப்பது பெட்டையா சேவலா என்று தெரியாமல் எழுதினேன். இப்போதுதான் தெரிந்ததே அது ஒன்றுக்கும் உதவாத பூமுட்டை என்று. இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய லாவகம் கண்ணதாசனுக்கு தான் உண்டு. இந்த முரண்பாடு தான் அவருக்கு இலக்கியத்தில் வெற்றியை தேடி தந்தது. இந்த முரண்பாடு தான் அவருக்கு அரசியலில் தோல்வியை தேடி தந்தது, தோல்வியை கொடுத்தது. எந்த கட்சிக்காக கண்ணதாசன் பாடுபட்டாரோ அந்த கட்சி அவரை கண்டுகொள்ளவே இல்லை. 1967க்கு பிறகு மக்களும் அந்த கட்சியை கண்டுகொள்ளவில்லை. அது என்ன கட்சி என்பது உங்களுக்கே தெரியும். எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தபோது தான் கண்ணதாசனை சிறப்பிக்க வேண்டும் என்று கருதி அவரை அரசவை கவிஞர் பதவியிலே அமர்த்தினார். அப்போது கூட என்ன சொன்னார்கள்? கண்ணதாசன் எதிர்த்து எழுதுகிறார், பேசுகிறார் எம்ஜிஆரை, வாயை அடைப்பதற்கும் கையை கட்டுவதற்கும் இந்த பதவியை கொடுக்கிறார் என்று சொன்னார்கள். எம்ஜிஆருடைய குணங்களை அறியாதவர்கள் தான் அப்படி சொல்வார்கள். எம்ஜிஆரை போல பெருந்தன்மை படைத்த மனிதர்கள் இந்த உலகத்தில் எவரும் கிடையாது. அவர் முதலமைச்சர், தன்னை எதிர்த்து எழுதுவதற்கும் பேசுவதற்கும் நினைத்தால் பழிவாங்கி இருக்கலாம். மற்ற முதலமைச்சர்கள் என்றால் அதைத்தான் செய்தார்கள், செய்வார்கள், செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால தான் இன்றைக்கும் பல தலைவர்கள் மேலே வழக்கு இருந்துக்கிட்டு இருக்கேன். எம்ஜிஆருக்கு அப்படிப்பட்ட பழிவாங்கும் குணம் கிடையாது. பகைவர்களையும் நண்பர்களாக மாற்றிக்கொள்ளக்கூடிய பண்பு எம்ஜிஆருடைய பண்பு. சில தலைவர்கள் தங்கள் சொல்லாலும் செயலாலும் நண்பர்களை கூட பகைவர்களாக ஆக்கி விடுவார்கள். வள்ளுவர் சொல்வாரே, பகை நட்பா கொண்டொழுகும் பண்புடையாளர் தகைமைக்கு தங்கும் உலகு. அதாவது பகைவர்களையும் நண்பர்களாக மாற்றிக்கொள்ளக்கூடிய பண்பு எவரிடம் இருக்கிறதோ அவன் தலைமையின் கீழ் தான் இந்த நாடு இருக்கும், உலகம் இருக்கும் அப்படின்னா. அப்படிப்பட்ட பண்பு எம்ஜிஆரிடம் இருந்த காரணத்தால் தான் அவர் இருக்கின்ற காலம் வரை அவரை எதிர்த்து யாரும் வெல்ல முடியாது என்ற சூழ்நிலை இருந்தது. கண்ணதாசன் மறைவிற்கு பிறகு புலவர் புலமைப்பித்தரை அரசவை கவிஞராக்கினார். அவருக்கு பிறகு என்னை அரசவை கவிஞராக்கினார். என்னுடன் அந்த பதவி முடித்து விட்டது. எனக்கு அதற்கு பிறகு யாரையும் அரசவை கவிஞர் ஆக்கவில்லை இந்த அரசாங்கம். தமிழக அரசியல் வரலாற்றில் அவர்தான் என்ன ஒரு நிமிஷத்தில் முடிச்சிட்டேன். தமிழக அரசியல் வரலாற்றிலே அரசவை கவிஞர்களாக இருந்த பெருமை 4 கவிஞர்களுக்கு தான் உண்டு. காங்கிரஸ் கட்சி ஆட்சி காலத்திலே நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை இருந்தார். குமாரசாமி ராஜா முதலமைச்சராக இருந்த போதே அவரை அரசவை கவிஞர் ஆக்கினார்கள். பிறகு ராஜாஜி 1952 2வது முறை முதலமைச்சராக வந்தபோது இந்த பதவி தேவையில்லை என்று தூக்கிவிட்டார். அதற்கு பிறகு வந்தது காங்கிரஸ் அரசோ திமுகவோ எதையும் கேட்டுக்கொள்ளலை. எம்ஜிஆர் தான் அதை செய்தார். ஆக தமிழக அரசியல் வரலாற்றிலே அரசவை கவிஞர்களாக இருந்த பெருமை எங்கள் 4 பேருக்கு மட்டுமே உண்டு. அதே போல சட்டமன்ற மேலவையா உறுப்பினராக இருந்த பெருமை 5 கவிஞர்களுக்கு மட்டுமே உண்டு. அதில் கூட கண்ணதாசன் அவங்களை ஆக்கலை. யாராருன்னா எஸ்டி சுந்தரம், கவிஞர் பூமா பாலசுப்ரமணியம், புலவர் புலமைப்பித்தன், அதற்கு முன்னால் நாமக்கல் கவிஞர், அதற்கு அடுத்து நாங்கள் 5 பேர் தான் எம்எல்சிக்களாக சட்டமன்ற உறுப்பினராக இருந்தோம். ஆக இந்த பெருமைகள்லாம் எம்ஜிஆரால் எங்களுக்கு வந்தது. எம்ஜிஆர் 100ஆண்டு விழா என்பதால் மக்கள் குரல் ராம்ஜி அதை இணைத்து என்னை பற்றி சொல்லும்போது சொன்னால் நானும் அதை சொல்ல வேண்டும் என்ற காரணத்தினால் சொல்கிறேன். சிறுவையிலே அடிகுண்டி இயேசு செத்தார், தீயதொரு கடையாலே கண்ணன் மாண்டார், பலர் புகழும் ராமனையுமே ஆற்றில் வீழ்ந்தார், பார் மீது நான் சாகா திருப்பேன் கண்டீர் என்றான் பாரதி. அதை போல மானிட இனத்தை ஆட்டி வைப்பேன், அவர் மாண்டு விட்டால் அதை பாடி வைப்பேன், நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை, என்ற நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை என்றார் கண்ணதாசன். கண்ணதாசனை போன்ற கவிஞர்களுக்கு என்றைக்கும் மரணம் இல்லை. காற்றிருக்கின்ற காலம் வரை, கண்ணதாசன் பாட்டிருக்கின்ற காலம் வரை அவர் பெயரும் வாழும் நிலைத்திருக்கும் என்று சொல்லி வாழ்க கண்ணதாசனுடைய திருப்புகள் என்று வாழ்த்தி மேடையில் அமர்ந்திருக்கின்ற கவிஞர்கள், எழுத்தாளர்கள், பேச்சாளர்கள் அனைவரும் வாழ்க வாழ்க என்று அவர்களை வாழ்த்துவதுடன் விழாவுக்கு வந்து சிறப்பித்த நீங்கள் அனைவரும் வாழ்க வாழ்க என்று உங்களையும் வாழ்த்துவதுடன் நானும் வாழ்க என்று என்னை நானே வாழ்த்திக் கொள்கிறேன். வணக்கம்.